எனக்கு நல்ல ஒழுக்கம்ன்றது என் பிள்ளைக்கு என் ஜாதி பெருமையும் என்னோட குடும்ப பெருமையும் சொல்லி வளர்க்கறது தான் என் பிள்ளைக்கு நான் அப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும். ஏன் குழந்தைக்கு ஏன் ஜாதியா அந்த குழந்தைக்கு அதுக்காக ஜாதி அப்ப ஜாதி வாழ்க்கையா? அப்போ வந்து என் பொண்ணை வந்து நான் என்ன கேட்க சொல்லியிருக்கோம்னா நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ வந்து 10 வயசு ஆகுது. 10 வயசு குழந்தைகிட்ட ஜாதியை பத்தி பேசலாமா? அந்த வளர்ற குழந்தை மனசு பிஞ்சு 6 வெட்டு என் பிள்ளை அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டு துட்ட கூறு மாட்டு கொடுத்துட்டாங்க. கேட்கலையா மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த கொலை தான் பண்ணுவாங்க. இந்த கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. இதுக்கு இந்த மண் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். அது நடக்குங்கிறத கொலை நடக்கும்னு சொல்றீங்க. நான் வந்து என்னுடைய பொண்ணோ பையனோ காதலிச்சா அவளை வந்து நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா நம்ம எவ்வளவு அவமானகரமான மிக மோசமான சமூகத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான சாட்சி தான் இவர். காதலிச்சா என் மகளையோ கொல்லுவேன்னு சொல்வது பெருமையாக இருக்கும்னா இந்த சமூகம் நாசமா போகட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த கண சாதியை உணர்ந்தேன். நான் பெருமிதமா நினைச்சேன். எந்த கண அப்படி நீங்க முதல்ல சாதியை பெருமிதமாக உணர்ந்தது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். வீட்ல வந்து சின்ன வயசுல இருந்து பேசுவாங்க நம்ம இந்த ஜாதி அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ ஓ அப்படியா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் இருக்கும். அப்படியா? நான் காலேஜுக்குள்ள போறேன். ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வெளில வரோம். என்கிட்ட முதல்ல கேட்ட வார்த்தை உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் சொன்னேன். பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? காஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீ இந்த காஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து காலேஜ் படிக்க வந்துட்டோம். இப்பயும் வந்து ஜாதி கேக்குறாங்க. நான் அப்ப ஃபீல் பண்ணேன் என்னோட ஜாதி பரவாயில்லையே நம்ம பெரிய ஜாதியில தான் இருக்கோம் போலவே அப்படின்னு நான் அந்த நிமிஷம் என்னோட ஜாதி நான் பெருமையா நினைச்சேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்னமா படிச்சிருக்க? BA LLB படிச்சிட்டு இருக்கேன். என்னமா படிச்சிருக்க? ஜாதி இரண்டோடைய வேறு இல்லைன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் எல்லாம் கவனிக்காம இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது நான் காலேஜுக்கு போல. நானும் 1ஆம் கிளாஸ்ல சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தேன். உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் உன்னோட கேஸ்டேவாமா? எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் என் கேஸ்டா அப்படின்றதெல்லாம் இல்ல. என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அந்த சமயத்துல எனக்கு பெருமையா இருந்ததுன்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. உனக்கு நீ படிச்ச படிப்பு உனக்கு பெருமை கொடுக்கல. உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் உனக்கு பெருமை கொடுக்கல. உன்னோட ஜாதி உனக்கு பெருமையா கொடுக்கல. பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான். அது லைஃப் கிடையாது. எனக்கு அது தேவையில்ல. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? யாரா கை தட்டினது? யாரா கை தட்டுறது? உங்கள் சாதியை நீங்கள் பெருமிதமாக உணர்ந்த கணம் எது? பேப்பர் செய்திகளை பார்க்கும்பொழுது அடிக்கடி ஒரு செய்திகள் வரும். தந்தை முறையில உள்ள ஒரு கற்பழித்தார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வரும். வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. ஆனா எங்க கிராமத்துல நாங்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு பையன் வருவான். அவனை கூப்பிட்டு தம்பி பரமக்குடியா போற டவுனுக்கு போற அந்த பிள்ளை இறக்கி விட்டுருப்பான்னு ஏத்தி விடுவாங்க. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? எனக்கு அப்ப தெரியாது. நான் சொல்லுவேன் என்னமா அந்த பையனோட அனுப்புறாங்க யாரோ தெரியாத பையனோட அப்படின்னு சொன்னப்ப சொல்லுவாங்க இல்லப்பா அவன் கிளார பையன் அவனை நம்பி எங்கேயும் அனுப்பலாம். அது சரி. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் எங்க சமூகத்துல எந்த மாவட்டத்தை தாண்டி இருக்கலாம், அமெரிக்கால கூட வளர்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே கிளையா இருந்ததுன்னா அவனை நம்பி எங்கேயும் நாங்க தனிச்சு அனுப்பிடுவோம். அப்பா அம்மா யாருமே தேவை கிடையாது. ஒரு வயசு பையன் கூட பேச விட்டு வீட்டுல எல்லாம் படிக்கிறதுக்கு பிக்காளிப்படா. அந்த அளவுக்கு ஒரு உயர்வான இடத்துல இந்த சாதி வந்து ஒரு பாதுகாப்பை தருதே அப்படின்னு அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன். சும்மா போய ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? கண்டதும் காதல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல நாங்க இப்ப மறுப்பு சொல்லல. கண்டதும் அதுல சாதி மறுப்பு அழகான பெண்ணா இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வர்ற காதல்ல என்ன அற வச்சிருக்கீங்கன்னு கேக்குறோம். இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க. நீங்க நல்லாவே பாத்துக்கோங்க. இவரை பார்த்த உடனே அழகு இருக்கா? ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்க கண்ணுக்கு அவர் அழகுதானுங்க. அதான் சொல்லுதேன். அதை சொல்லுங்க அவருக்கு. இத பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா உங்க வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ காதல் வரும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முன்னெச்சரிக்கையா அவர்களுக்கு லேசா பூடகமா ஒண்ணு சொல்லுவீங்க. அது வேண்டாம்னு சொல்றது எப்படி சொல்லுவீங்க? ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? எனக்கு வந்து நம்ம 3 பெண் குழந்தைகள். என் மகட்ட LKGல இருந்து வந்து சொல்லி வளர்த்துருக்கேன். உனக்கு வந்து காதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப உனக்கு ஒரு பையன் வந்து லெட்டர் கொடுக்காமனா பொண்ணை வந்து நான் என்ன கேட்க சொல்லிருக்கோம்னா நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிருக்கேன். பெரிய மனுஷனா நீ பீகாரி பயல எந்திரச்சு போய். உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ வந்து 10 வயசு ஆகுது. யாரா காதல் கடிதம் கொடுத்தா ஜாதி என்னன்னு கேளுன்னு சொல்லிருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? அண்ணன் சொல்றாரு தன்னோட குழந்தைக்கு 8 வயசுலயானா? 10 வயசு. 10 வயசு குழந்தைகிட்ட ஜாதியை பத்தி பேசலாமா? எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். அந்த வளர்ற குழந்தை மனசு பிஞ்சு அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல ஒரு நஞ்சை விதைக்கிறார். அந்த குழந்தை நாளைக்கு எப்படி வளருவா சமுதாயத்துல? இதுல இவரா ஒரு தீயவளா உண்டு பண்றாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிச்சமான்னு கேட்கலாம், என்னமா ஆசிரியர் நடத்துறான்னு கேட்கலாம், இல்ல எங்கம்மா போயிட்டு வரான்னு கேட்கலாம். இப்படி கண்காணிக்க நீ குழந்தைய. ஒரு தீய செயலுக்கு அடித்தளம் எங்க இருந்து வருது? தன்னோட தந்தை கிட்ட இருந்து வருது. கை முன்னாடி வை. இந்த நல்ல ஒழுக்கம் படிப்பு எல்லாமே வந்து திருமணம் முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. ஐயா லூசு மாதிரி பேசாதடா.
ஐயா இதெல்லாம் அதுக்கு- பெத்ததுல அப்ப கிட்ட தான் குழந்தை. அப்ப அப்ப என்ன சொல்லி தரணும்? ஒரு ஆத்தா என்ன சொல்லி தரணும்? இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. டென்ஷன். உங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கம் அப்படின்றது படிப்பு, நல்ல வேலைக்கு போறது அப்படின்றத இருக்கலாம். அதானே உலக வழக்கம். எனக்கு நல்ல ஒழுக்கம்ன்றது என் பிள்ளைக்கு என் ஜாதி பெருமையும் என்னோட குடும்ப பெருமையும் சொல்லி வளர்க்கறது தான். என் பிள்ளைக்கு நான் அப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு நான் கரெக்டா எதுவும் சொன்னீங்க. பண்ண முடியாது. எனக்கு படிப்பு சோறு போடுது, எனக்கு என் நல்லொழுக்கம் சோறு போடுது. ஜாதி உங்களுக்கு எந்த இடத்துல சோறு போடுது? ஏன் அந்த போடாது? குழந்தைக்கு ஏன் ஜாதி? ஜாதி ஏன் அந்த குழந்தைக்கு? அதுக்காக ஜாதி அப்ப ஜாதி வாழ்க்கையா? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? உங்களுக்கு வந்து உங்க படிப்பு சாப்பாடு போடுது. எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எத்தனை பேர் வந்து அரசாங்கத்தோட எந்த சலுகையையும் வாங்காம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? நீ ஒரு நியாயம் சொல்லு. நியாயம் என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் எப்பறம் உனக்கு அநியாயமா கேக்குது? ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி சலுகைகள் பெற்றீங்க, பொருளாதார இடஒதுக்கீடு அதை பேசாதீங்க. ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? இப்ப நீங்க என்ன சொல்ல வருதுன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஜாதி தான்ப்பா முக்கியம், காதலிச்சிடாதீங்க அப்படி சொல்றது இல்லையா? அதை எப்படி பூடகமா சொல்லுவீங்க? டேய் கேக்குறான்ல சொல்றா. என் அம்மா அப்பா வந்து எனக்கு எப்படி இது சொல்லி கொடுத்தாங்கன்னா, லைக் காதல் வந்து கடைசி வரைக்கும் வருமா இல்லன்னு தெரியாது, பட் வந்து கேஸ்ட் உங்க கூடவே வரும், உங்களை விட்டுட்டு போகாது. என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? காதல் பேர்ல வந்து உனக்கு சீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து சப்போஸ் அது உன் கேஸ்ட்லயே நடந்துருச்சு, சப்போஸ் உன்னை யாரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ வந்து என்னன்னா ஒரே கேஸ்ட் இருக்கனால கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோ வந்து ஃபேமிலியோட நேம் ஃபேம் அதெல்லாம் போகாது. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அவங்க சொல்றாங்க காதல் பேர்ல யூஸ் பண்ணிட்டு வெளிய போயிடுவாங்களாம். அப்ப ரிலேஷன் பேர்ல யூஸ் பண்ணிட்டு வெளிய போற ஆள் கிடையாதா? அப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னடா உங்க கேஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுக்குவாங்க. பட் வந்து யூஸ் பண்ண தப்பு இல்ல, சப்போர்ட் பண்ணது கரெக்ட்ன்றீங்களா நீங்க? நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க காதலை விட ஜாதி தான் முக்கியம்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு சொல்லி தரேன். அப்படியா? அதாவது இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நட்பு வச்சுக்கலாம் இல்லையா? நட்பு வச்சுக்கலாம். அதோட அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது, காதலுக்கு போக கூடாது. மேக்ஸிமம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே பெண்களுக்கு தான் வந்து அதிகமா அட்வைஸ் பண்றாங்க. இப்படி இருக்கணும், இந்த ஜாதியை தான் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அவங்க குழந்தைங்களோட லைஃப் இவங்களே வாழ்றாங்க. இது வந்து தனி மனித உரிமை மீறல் இல்லையா? எனக்கு இப்படிதான் தெரியுது இதை பார்க்கும்போது. அப்படி கேளுங்க, அறிவு வர. இந்த உலகமே மண்ணுக்காக பொண்ணுக்காக செத்துருக்காங்க. என்ன புதுசா நீங்க சொல்றீங்க? என்ன ரைமிங்கா பேசுற? அதத்தான் அவங்க சொல்றாங்க, உலகமே மண்ணுக்காக பொண்ணுக்காக தான் செத்துருக்கு, இந்த மண்ணுக்காக சாகணும், இந்த பொண்ணுக்காக சாகணும், ஏன் நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு பையன் கேட்டான், என்னப்பா ஒரு நடு ரோட்ல போட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னப்பான்னு கேட்டான். நான் அதுக்கு சொன்னேன், உடுமலைப்பேட்டையில சங்கர் லவ் பண்ணா, இந்த சமூகம் வேற சமூகம், அந்த சமூகம் வேற சமூகம், அதனால வந்து அந்த காதல் பண்ண பையனை வெட்டி கொண்டுட்டாங்க, அந்த பொண்ணுக்கும் வெட்டு இருக்கு. என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி இன்னொரு சமூகம் வந்து திருமணம் பண்ணனால அந்த பொண்ணோட தாய் தகப்பன் இன்னைக்கு வந்து தூக்கு தண்டனைக்கு போயிருக்காங்கப்பா. சாவும்ல நீ சாவும்ல செத்த போயில. காதல் உயர்ந்தது, காதல் புனிதமானது அவங்க கருத்துக்களை வச்சாலுமே நல்ல காதலோ கள்ள காதலோ அது வந்து காமத்திலும் உபரித்திலும் தான் முடியுது. இன்னைக்கு அதான் நடந்திருக்கும் கூட. என்ன சொல்றான்? திட்டமிட்ட காதல்னு சொல்றாங்க, நாடக காதல்லாம் சொல்றாங்க. அதுவும் வசதியான பொண்ணை தேடி விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றது, இந்த பையன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு கம்பெனில. சரி. அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க தான். ஆனா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தன்னோட சாதியை விட உயர்வானவர்கள் அந்த சாதி கிடையாது அப்படின்னு ஒண்ணு. சரி. அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அழைச்சி, திண்டுக்கல்ல இருந்து திருநெல்வேலிக்கு அழைச்சி, அந்த பையனை அவங்க ஊர் கோயில்ல சாமி கும்பிட சொல்லி வெட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி வந்து பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாம நம்ம வீடு தேடி வந்து பொன் கேட்டுட்டானு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது வந்து அவனை வர சொல்லி யாரும் வெட்டல. வீடு தேடி வந்து எனக்கு பொண்ணை கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆத்திரம், அந்த கோபத்துல அவர் வந்து என்ன செய்யறாரு, கொலை பண்றாரு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இதான் நடந்த உண்மை. ஏன்னா பக்கத்து ஊர் தான் எங்க ஊர். நானும் அந்த களத்துல தான் நின்னேன். அந்த பையனை அந்த பொண்ணு மூலமா போன் பண்ணி வர சொல்லி, அந்த பையன் வந்து ஃப்ரெண்டோட வந்து பொண்ணு கேட்கறாரு, வர சொல்லி தான் கொலை செஞ்சாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க இல்லையா, அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்லி இதுல யாரு எது உண்மைன்னு கேட்டுருவோம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாதா? வெட்டி கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் அவருடைய தந்தையும் தாயும் இப்பொழுது நம்முடைய இருக்கிறார்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அவன் வந்து திண்டுக்கல்ல வந்து வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட வந்து கலப்தனம் மண்டபம் போய் இங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் சங்கரன் கோயிலில் மேலே இழந்த குளத்தில் அந்த ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டாங்க. அந்த பையனை கூப்பிட்டாங்கல்ல, மகனை கூப்பிட்டது யாரு? அந்த பொண்ணுடைய செல் நம்பர்ல வந்து மெசேஜ் அனுப்பி அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் தம்பிகள் அப்பாக்கள் வந்து கூப்பிட்டு வந்து. பையன் போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா? அம்மாவுக்கு தெரியாது.
மகனை இழந்தவங்க அன்னைக்கு உங்களுக்கு சாதியின் மேல் என்ன வெறுப்பு வந்துச்சு? ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து 30 வருஷமா படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். நாங்க சொத்து சாமெல்லாம் ஒண்ணுமே நாங்க சம்பாரிச்சு வைக்கலங்க. நாங்க பிள்ளைய தான் சம்பாரிச்சு வச்சிருந்தோம். இத்தனை வருஷமா நாங்க படிக்க வச்சவனு லவ் பண்றோம்னு சொல்லி நீ கூட்டிட்டு போய் காலி பண்ணி விட்டுட்டீங்களா இல்லையா? மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். 6 வெட்டு என் பிள்ளைய அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டி துட்ட கூறு மாட்டு கொடுத்தாங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. அவங்க தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். எங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போச்சுங்க. நாங்க உயிரோட இருக்கிறது என்ன ஒருத்தர் கண்டுதாங்க நாங்க உயிரோட இருந்துட்டு இருக்கோம். இன்னொரு பையன் இருக்கான், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சு இப்ப வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் அந்த பையன் மறுபடியும் காதல் வயப்பட்டாருன்னா அந்த திருமணத்தை எப்படி வெற்றியாக நடத்துவீங்க? அல்லது காதல் எப்படி என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்படியே போனால சொல்லி போகணும். அதாவது சொல்லாம போனா ஜெயிக்க முடியாது, சொல்லி போனா ஜெயிச்சால. என்ன சரிங்க, நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி. ஆமா ஆமா. மறுபடியும் உங்களுடைய அடுத்த பையன் காதலிக்கிறதுல இருந்து உங்களுக்கு மறுப்பு இல்ல? அது உலகத்துல இந்தியாவுல தமிழ்நாட்டுல மண்ணு செடி கொடி பூரா தாங்க காதலிக்குது. அதை யாரும் காதலிக்குன்னு சொல்லவே முடியாது. வேற லெவல் நீங்க, வேற லெவல். ஒரு மகனை இழந்த பிறகும் இன்னொரு மகன் இருக்கான், அந்த மகன் காதலிச்சான்னா நான் கடைசி எந்த எல்லைக்கும் போய் அவனுடைய காதல் நிறைவேற்றுவேன். இந்த உலகத்துல மண்ணு மரம் கல்லு எல்லாம் காதலிக்குது, என் மகன் காதலிக்க கூடாதா? ஆனா இந்த தடவை நான் சொல்லி அடிப்பேன்னு சொல்ற ஒரு தந்தையும் கண்டிப்பா அதை நிறைவேற்ற ஒரு தாயின் இருக்கிறது ரொம்ப வலிமையானது. நான் ஒரு மாட்டு சாதி பெண்ணை தான் காதலிக்கிறேன். நான் கல்லூரி காலங்களில் காதலிக்கும் பொழுது அந்த கல்லூரியில என் கூட படிச்ச நான் யாரை உயிருக்கு உயிரா நேசிச்சனோ அந்த நண்பர்கள் தான் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எவனும் எதுவும் பேசல. அந்த பொண்ணை தனியா அந்த சாதியை சேர்ந்த எல்லா பசங்களும் போய் உன் குடும்பத்தை ஊரை விட்டு விலக்கி வச்சிருவாங்க, நீயும் அவனும் நிம்மதியா வாழ முடியாது. ஒண்ணு இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த சாதியை சேர்ந்த பெண்கள் அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பையனுக்கு உயிர் பலி கொடுக்க போறியா உன் காதலுக்காகன்னு கேட்காங்க. நான் அந்த பொண்ணை என்ன மாதிரி நான் தேத்துவேன். ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு என் காதலுக்கு தான் சாதி சத்தியமா தெரியாது. மென்டல் ஹராஸ்மென்ட் சொல்றேன். மென்டல் ஹராஸ்மென்ட். நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன். 90 நாள்ல 30 நாள் தான் காலேஜ் போனேன். இவனுங்க குடுக்குற மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரிய வந்து அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான், உன்னை கொலை பண்ணிடுவேன், என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரியான சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்கணும்னு இருக்குல்ல. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் சொல்றேன், இப்போ அவர் கோபப்பட்டாரு. அந்த ஒயிட் ஷர்ட் வந்து சொன்னாரு அந்த பொண்ணு பையனை வர வச்சு கொண்டாங்கிறது கோபப்பட்டார்ல, அவனை நாங்க கூப்பிட்டு வெட்டல, அவன் வந்து எந்த தைரியத்துல எங்கிட்ட கேட்டாங்கிறதுக்காக வெட்டணும்ன்றாரு. பாத்தீங்களா அந்த நியாயம் எங்க இருந்து வருது? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஒரு கொலையை செய்யறவங்க இவ்வளவு தைரியமா பேசும்போது அவங்களை பாதுகாக்க நிக்கிறவங்க நம்ம அதை விட தைரியமா நிக்கணுங்கிறது இல்லையா? இன்னொரு கொலைகள் இங்க நடக்க கூடாதுன்னா நீங்க முற்போக்கு பேசுகிற அனைத்து சக்திகளும் சாதிக்கு எதிராக திரண்டு நின்னா மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர வேற எதுவும் வழி இல்லை. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. யாருமே வந்து போய் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்பெல்லாம் செய்யாத, இப்பெல்லாம் செஞ்சா ஊருக்குள்ள நாங்க நடமாட முடியாது, நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்ம ஊருக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் ஊரை விட்டு காலி பண்ணி தான் போகணும், நம்ம சொந்தக்காரன் யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கலையா மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த கொலை தான் பண்ணுவாங்க. கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. ஒரு நிறைந்த அரங்குல ஒருத்தர் உட்கார்ந்து நாங்க கூப்பிட்டு காதலிக்கிற 2 பேரும் சொல்லுவோம், வேற வேற ஜாதியா இருக்கீங்க பிரிங்கன்னு, பிரிஞ்சு போகலைன்னா நாங்க கொலை தான் செய்வோம்னு ஒருத்தர் சொல்ற தைரியம் இருக்கு இல்லையா? எவ்வளவு மோசமான செயல்பாடு அது, எவ்வளவு அசிங்கமான அவமானமானது இல்லையா? ஜாதியை ஒழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த பக்கம் ஒரு ஆதரவு குரல் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு குரல் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு இந்த மண் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். அது நடக்கும்போது கொலை நடக்கும்னு சொல்றீங்க. இருக்கு ஒன்னா நம்பருக்கு இருக்கு இருப்பான் போல. நான் எவ்வளவுதான் கெட்ட வார்த்தை பேச வேணான்னு கண்ட்ரோல் பண்ணா கூட இவனுக்கு பேச வச்சிடறானுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களை கடுமையா கண்டிக்குது. என்னுடைய பர்சனலா நான் இதை ரொம்ப அவமானகரமான ஒரு நிகழ்வா தான் பாக்குறேன். இப்படி ஒருவர் பேசுவது நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. வேறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் தி மீனிங் சார்? இதான மீனிங். நான் வந்து என்னுடைய பொண்ணோ பையனோ காதலிச்சா அவளை வந்து நான் கொலை பண்ணுவேன் அப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா நம்ம எவ்வளவு அவமானகரமான மிக மோசமான சமூகத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான சாட்சி தான் இவர். காதலிச்சா என் மகளையோ கொல்லுவேன்னு சொல்வது பெருமையாக இருக்கும்னா இந்த சமூகம் நாசமா போகட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். சாதி முக்கியம் நினைச்சு கொன்னுடுவேன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதை நம்ம வந்து ரொம்ப நாளா தப்பா ஒரு பேர் கௌரவ கொலைன்னு சொல்லி அப்புறம் அதுல ஒரு கௌரவம் இல்லைன்னு சொல்லி ஆணவ கொலைன்னு சொல்லி அப்புறம் அப்பதான் அவங்க சொன்ன மாதிரி அது கொலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து நிக்கிறோம். அப்படி ஒரு சொல்ல கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதட்டம் தருது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். ஏதோ ஒரு காட்டுல என்னை தனியா விட்டுட்டு போன மாதிரி. என் வாழ்க்கைய வந்து என் விருப்பமான ஒரு பர்சனோட நான் வாழ்றது கூட இவங்க சொல்லிதான் முடிவு பண்ணணும், இல்லனா நான் கொன்றுவேன் மிரட்டுறது. ஏதோ ஒரு என்ன சொல்றது, சொந்த நாட்டிலேயே சொந்த வீட்லயே வந்து ஒரு அகதியாவோ இல்ல ஏதோ ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையை தான் சார் கொடுக்குது எனக்கு. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல உங்கள்ட்ட யாரா இருக்கா? நீ பயப்படாத, அப்படிலாம் ஒண்ணு மோசமானவங்க இல்ல, நாங்க இந்த சமூகம் ஒண்ணு மோசமானதுல சொல்றதுக்கு உங்கள்ட்ட யாருக்கா இருக்கா? நான் எந்திரிச்சு
கீழே வரேன். வாங்க அக்கா சூப்பர். வாங்க வாங்க வாங்க. ஆனா நான் அங்க உட்கார மாட்டேன். நான் வெளியில போனெல்லாம் போவேன், நான் அங்க உட்கார மாட்டேன். இல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா நான் அங்க இருந்து இறங்கி கீழே வந்துட்டேன். எனக்கு ஜாதி பிடிக்கும், ஆனா ஜாதி வெறியன் கிடையாது. நான் இல்ல புரியல. என் ஜாதி மேல எனக்கு பட்டு இருக்கு, அதுக்காக நான் கொலை செய்யற அளவுக்கு போற அளவுக்கு நான் ஜாதி வெறி பிடிச்சவ கிடையாது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. நாங்க காதலுக்கு எதிரானவர்களா இல்லம்மா. கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். பெத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சேபனையே இல்லையே. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஒரு பேங்க் வாசல்ல ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறானா, வரவனை சுடுறதுக்கு இல்ல, உள்ள இருக்கதை பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவனை கொலகாரனா பாக்குறீங்க நீங்க? அந்த பேங்கை பாதுகாக்கிறவனா பார்க்க வேண்டியதானே நீங்க? ஏன் எங்களை வந்து ஜாதி வரியா பாக்குறீங்க? என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? மொத்தமா இவர்கள் எல்லாரையும் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நல்ல மனநல மருத்துவரா பார்த்து ஆலோசனை கொடுக்கணும். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. செம்மறியாட்டு கூட்டம். சமூகத்துக்கு பிடிச்ச மன நோயாளிகள் இவங்க. மனநிலை சரியில்லாதவர் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சுய அடையாளத்தை தேடிக்க முடியாம தனக்கு கிடைச்சதை வச்சு ஒரு இதை ஏற்படுத்திக்கிறவங்க, பிறந்ததுல வந்து அடையாளத்தை அதை முன்னிறுத்துறவங்களா பாக்குறேன் சிலர் மட்டும் பொட்டன்ஷியல் கில்லர்ஸ். உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எதிர் தாக்குதல் நடத்த தூண்டுறாங்க சார். எதிர் தாக்குதல் தூண்டுறாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? அவங்க எல்லாருமே மனிதர்கள் அல்ல, ரோபோக்கள். அவங்க சொல்ற பேச்சு அவங்க பசங்களே கேட்கலனா அதுக்கு கொலை செய்யற அளவுக்கு கூட இருக்கிற ஒரு மனப்பக்குவமா உள்ள ஒரு மிருகத்தனமா தான் பாக்குறேன். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. இல்ல சார், அது என்ன சார் அவசியம் இவ்வளவு சொல்லணும், பழி வாங்கிடணும். சரி சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ரொம்ப அபத்தமானவங்க, அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க. முற்போக்குவாதிகள் என்ற பெயரில் கலாச்சாரத்தை அழிக்க வந்த விஷக்கிருமிகள். ரொம்ப ஓவரா டெவலப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒட்டுமொத்த கூட்டம் வந்து குரூப்ல டூப் மாதிரி தான். இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜாதி இருக்குன்றது, அது இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு ஏதோ படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை. தமிழ்நாட்டில் மது ஒழிக்க முடியாது, அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியாது, இது நிதர்சனம். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். போலியா நடிச்சிட்டு இருக்காங்க சார் இவங்க எல்லாருமே. இவங்களுக்குள்ள ஜாதி இருக்கு. இந்த மண்ணும் இந்த மக்கள் இருக்க வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்க முடியாது. இன்னும் எங்களுடைய வேலை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அவர்களை பத்தி சொல்ல வேண்டாம், உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கணும்னா ஒரு என்ன சொல்லுவீங்க? நான் 100% மிருகங்கள்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிருகங்கள் வந்து அவங்கவுங்க இனத்தோட தான் சேருது. சிங்கம் சிங்கத்தோட தான் சேருது, சிறுத்தை சிறுத்தையோட தான் சேருது, புலி புலியோட தான் சேருது. அதனால அவங்களே வாய்ப்பட சொல்லிட்டாங்க, நாங்களாம் வந்து மிருகங்கள். எங்களோட இனக்குழுவோட இருக்கங்கிறது அவங்க வாயால வந்ததுக்கு நன்றி. என்னடா பஞ்சு பேசுறாங்க? மீண்டும் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.